ஹை யூஎஸ் நியூமராலஜி பேஸில் பிபிஎலோட எல்லா மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக வந்து டீம் வந்து ப்ரெடிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 25வது மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் டு சிட்டி தண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:45 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் நிறைய ரன்ஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுப்பாங்க, யார் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கிறத ஒரு ஃபுல் ப்ரெடிஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாம் பெண்டன் அவர் பார்த்தீங்கன்னா 20+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா காலின் முன்றம் அவர் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாதன் மெக்ஸ்வீனே அவர் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் ரென்ஸா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரியாண்டு 28+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வால்டர் 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் பார் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் கூட வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வில் பிரஸ்ட்விச் 1-2 விக்கெட் வாய்ப்பு இருக்குது. சேவியர் பேட்லண்ட் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், மிச்சல் ஸ்டெப்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இருக்க சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்யூ கில்மன் 2 விக்கெட் இருக்க சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் தண்டரில் பார்த்தோம்னா நிக்கி தராஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டேவிட் வார்னர் ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹில்ஸ்க்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்துருக்கும். மேத்யூ ஹில்ஸ் பார்த்தா நம்ம வந்து போன மேட்ச்சில் வந்து 30+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தோம். ட்ரீம் டீம் வருவார்னு சொல்லியிருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தோம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 48 ரன் வந்து அடித்தார். நல்ல பாயிண்ட் 60 பாயிண்ட் மேலே வந்து எடுத்தார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிவர் டேவிஸஸ் 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. அதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு எந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து அடி வந்து பிரித்து எடுத்துட்டாரு. ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. கிறிஸ் கிரீன் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட்டுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெய்ஜன் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து லாக்கி பெர்குசன் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ஸாகர் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ யாரெல்லாம் அந்த ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுபடி பார்க்கையில் ஹீட்டில் மேட் ரென்ஸா, மேக்ஸ் பிரையாட், பால் வால்டர், வில் பிரஸ்ட்விச், சேவியர் பேட்லர், மேத்யூ குட்மேன். தண்டரில் பார்த்தோம்னா டேவிட் வார்னர், சாம் பில்லிங்ஸ், ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு, கிறிஸ் கிரீன், வெஸ்ஸாகர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடான்னு பார்த்தீங்கன்னா மேட் ரென்ஸா, பால் வால்டர், வெஸ்ஸாகர் இவங்க 3 பேரையும் மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.